பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடும் காலம் வருகிறது என்று சொன்னால் அது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஒரு மாற்றம் வருகிறது என்று அர்த்தம். என்று சொன்னால் மாற்றம் வரும்போது தான் குருவிகள் பாடும் காலம் வருகிறது. நான் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். உன்னத பாடல் புஸ்தகத்தில் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறேன். உன்னத பாடல் 2வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. சரியா? அடுத்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. அப்போ குருவிகள் பாடும் காலம் வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் அங்கு நடந்திருக்கிறது என்று தான் அர்த்தம். குருவிகள் பாடும் காலம் வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன காலம் வந்திருக்குன்னா மழை காலம் வந்து மழை பெய்து பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது. தொடர்ந்து நான் கீழே படிக்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய்த்து திராட்சை கொடிகள் பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் அதுக்கு உள்ள எல்லாம் போகாம ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் உள்ள போய் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அது என்ன அப்படின்னா, குருவிகள் பாடும் காலம் வந்தது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போட்டிருக்கு, மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒளிந்தது. அப்போ மழை பெய்ததற்கு பின்புதான் பூமியிலே புஷ்பங்கள் பூக்கிறது. பூமியிலே புஷ்பங்கள் பூக்கும்போது தான் அவர் சொல்றாரு குருவிகள் பாடும் காலம் வந்தது அப்படிங்கிறார். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிந்து நம்முடைய வட இந்திய நிலப்பரப்புகளில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலுடைய கொடுமை ரொம்ப அகோரமாக இருக்கும். அப்படி அகோரமாக இருக்கும்போது நான் என்னுடைய காதுகளில் கேள்விப்பட்டிருக்கிறேன், மனிதர்களுக்கு கூட காதில் மூக்கில் ரத்தம் வரும் அப்படிங்கிறாங்க, உடம்புல கட்டி வரும்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் மேலே பறக்கிற பறவைகள் அந்த வெயில் தாங்காமல் கதறி செத்து கீழே விழும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது குருவிகள் பாடுகிற காலம் அல்ல, அது குருவிகள் கதறுகிற காலம். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்குது, நம்ம இந்தியாவிலே அது இருக்குது. சரியா? அப்போ எப்போ அது பாடும் காலம் வருது அப்படின்னா அது ஒரு வசந்தமான ஒரு நல்ல சூழ்நிலைக்கு பேரு தான் பாடும் காலம். அந்த குருவிகள் பாடும் காலத்துக்கு நான் 4 விதமாக அதை பிரிக்க விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? ஒன்று, நல்ல மழை பெஞ்சிச்சின்னா என்னாவும், ஃபஸ்ட்டு நல்ல மழை வேணுங்க. அப்பொழுது தான் என்ன செய்யும்? திராட்சை செடி, அத்தி மரம் பூத்து காய்த்து பலன்களை கொடுக்கும். சரியா? அப்போ நல்ல மழை வேணும். அடுத்தது மழை பெஞ்ச உடனே பூத்து குலுங்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூத்து குலுங்கும்போது பூக்களில் இருக்கிற தேனை சாப்பிடுவதற்கு சில பறவைகள் வரும். இப்போ நமக்கே தெரியும், தேன் சிட்டு குருவி என்று சொல்லுவோம். அது எதை சாப்பிடும்னா பூக்களில் இருக்கிற தேன்களை உறிஞ்சி அது சாப்பிடும். சரியா? அப்போ அது சாப்பிடும். அப்போ இந்த மாதிரி இது சூழ்நிலை இருக்கும்போது அது என்ன செய்யணும்னா கண்டிப்பாக பாடும். ஏன்னா குருவிகள் பாடும் காலம் வந்தது, அதுக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பூத்து காய்த்து பழங்களை கொடுக்கணும். ஏன்னா பழங்களை சாப்பிடுகிற பறவை இனங்கள் உண்டு. அப்போ பழங்களை சாப்பிடுகிற பறவை இனங்களுக்கு அப்பொழுது ஒரே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? பறவைகள் பாடும் காலம் வந்ததுன்னா மழை பெஞ்சிருக்கு, பூத்துருக்கு, பழம் பழுக்குது. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், வயலில் இருக்கிற தானியங்களை சாப்பிடுகிற பறவைகள், வயலில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்ற பறவைகள். ஏன்னா இது மழை பெஞ்சு பூத்து காய்த்து பழம் பழுத்து
வந்தாச்சுன்னா அவைகளுக்கு மகிழ்ச்சி. அதே போல் வயலில் நல்லா மழை பெஞ்சு நம்ம விவசாயம் பண்ணி ஒரு இப்போ நம்ம ஒரு நெல் பண்ணுறோம், கோதுமை, மக்காச்சோளம், சோள வகைகள், பயிர் வகைகள். ஏன்னா இந்த பயிர் வகைகளை சாப்பிடுகிற, சோளத்தை சாப்பிடுகிற, கோதுமையை சாப்பிட்ற, என்ன சொல்ற கதிரில் இருக்கிறவைகளை சாப்பிடுகிற பறவைகள் உண்டு. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், பறவைகள் வந்து பயிரில் விழக்கூடாது என்பதற்காக அங்கே ஒரு பொம்மையை கட்டி வச்சுருப்போம். சரிங்களா? கதிர்களில் இருக்கிற தானியங்களை பறவைகள் வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பொம்மையை கட்டி வச்சுருப்போம். நல்லா கவனிங்க. இப்போ பயிர் நன்றாக விளைந்து கதிர்களில் நன்றாக தானியங்கள் இருக்குமே ஆனால், உங்களுடைய வயல் நன்றாக விளைந்திருக்குமே ஆனால், உண்மையிலே சொல்கிறேன், அது பறவைகள் பாடும் காலம். அது பறவைகளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை நம்முடைய தேசத்தில் மழை பெய்யலைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்முடைய தேசத்தில் நம்முடைய பயிர் நன்றாக விளையாது, நம்ம இடத்துல நன்றாக விளைச்சல் இருக்காது, தானியங்கள் இருக்காது. அப்போ தானியங்கள் நன்றாக இல்லை, தானியம் கிடைக்கலன்னா பறவைகள் பாடும் காலமாக இருக்காது, பறவைகள் கதறுகிற காலமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாரிக்காலம் சென்றது, மழையும் பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, பறவைகள் பாடும் காலம் வந்தது. நான் இதை உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்கள் வாழ்வின் சூழ்நிலை மாறும் பொழுது அது நீங்கள் பாடுகிற காலமாக மாறும், அது ஒரு வசந்த காலமாக மாறும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், வரப்போகிற நாட்களில் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, உண்மையான தேவ மனுஷன் எப்போ வேணாலும் பாடுவான். சரிங்களா? உண்மையான தேவ மனுஷன் துக்கத்திலையும் பாடுவான், துயரத்திலையும் பாடுவான். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அப்போ வேதம் சொல்லுது, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு எழுதப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ஜனங்களுக்கு பாடல் எப்பொழுது வருது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் கர்த்தரை பாடினார்கள். சரியா? அப்போ குருவிகள் பாடும் காலம் வந்தது அப்படின்னா அது ஒரு வசந்த காலம், அது ஒரு செழிப்பான காலம். அவங்களுடைய கிளைமேட் வந்து முற்றிலும் மாறிவிட்டது என்று அர்த்தம். அப்போ தான் குருவிகள் பாடும் காலம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். இருக்கிற சூழ்நிலை இப்படியே இருக்காது, கண்டிப்பாக காலம் மாறும். வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்குகிற ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பாடுகிற காலம் இன்னும் வரலையே, வசந்த காலம் இன்னும் வரலையே நீங்க நினைக்கலாம். நான் மெய்யாக சொல்லுகிறேன், கர்த்தர் கால சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களுக்கும் ஒரு பாடுகிற காலத்தை கர்த்தர் தருவார், ஒரு வசந்த காலத்தை கர்த்தர் தருவார். ஏனென்று சொன்னால், காலங்களை மாற்றுகிறவர் கர்த்தர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கர்த்தர். உங்க சூழ்நிலை இப்படியே கஷ்டத்தில் போயிட்டு இருக்காது, நிச்சயமாக வசந்த காலம் வரும். 4 காரியங்களை தொடர்ந்து பார்க்க போறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை பெய்யணும், பூ பூக்கணும், சரியா, பழம் பழுக்கணும், அதுக்கப்புறம் தானியங்கள் நல்லா என்ன செய்யணும், விளையணும். இப்படி இருந்தாதான் குருவிகள் பாடும். அப்போ இந்த 4 காரியமும் நடப்பதற்கு என்ன செய்யணும்? ஏன்னா நீங்கள் இதே பைபிளில் யோவேலை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், அத்தி மரம் சாரமற்று போயிட்டு, என்ன செஞ்சுட்டு, இழந்து போயிட்டுன்னு போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு அந்த ஒரு வசனத்தை மட்டும் படிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு வசனம். என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? யோவேல் 1வது அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, 1:12, திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதுளை, பேரிச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. அப்போ என்ன போயிட்டு? சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. அப்போ சந்தோஷம் ஒளிந்து போயிட்டுன்னா பாடுகிற காலம் வராது, புலம்புகிற காலம் வரும்.
எசேக்கியா ராஜா சொல்லுவாரு, நான் புறாவை போல புலம்பினேன் என்று சொல்லி. நீங்கள் புலம்புகிற காலம் அல்ல, நீங்கள் பாடுகிற காலத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அதுக்கு தேவை மழை வேணும். ஏன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கு, இந்த யோவேல படிச்சிங்கன்னா மழை பெய்யாததுனால தான் எல்லாம் வாடி வதங்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தக்கபடி உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாதிரியும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. தொடர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா வயல்கள் தானியத்தினால நிரம்பும், எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வரும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். நான் வேணா உங்களுக்கு அந்த வசனத்தையும் படிச்சிடுறேன் பாருங்க. யோவேல் 2 போட்டிருக்கு, 2:23, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் பலி கூட நின்று போச்சுன்னு போட்டிருக்கோம், எல்லாம் இழந்து போய் நிற்கும், அலருங்கள்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, சந்தோஷப்படுங்க, தக்கபடி முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பாரு. திராட்சரசம் என்ன பண்ணுமா? ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடுமா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், காலம் வருகிறது. என்ன காலம் தெரியுமா? குருவிகள் பாடும் காலம் வருகிறது. அதற்கு மிக முக்கியமானது 4. மறுபடியும் சொல்கிறேன். முதலாவது மழை பெய்யணும், 2வது பூக்கணும், பூத்து என்ன செய்யணும்? குலுங்கணும், சரியா? 3வது காய்த்து அது பழங்களை தரணும், 5வது வயல்கள் தானியங்களை தரணும். அப்போ தான் குருவிகள், ஏன்னா தானியத்தை சாப்பிட்ற குருவி இருக்குது, பழங்களை சாப்பிட்ற குருவி இருக்குது, பூக்களில் தேனை உறிஞ்சி குடிக்கிற குருவி இருக்குது, சரியா? ஆனால் இதுக்கு எல்லாம் நடக்கணும்னா மழை நல்லா பெய்யணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.